தானிய உணவுகளை சாப்பிட்டாலே மனசு கட்டுப்பாட்டை இழந்துவிடும். உடம்பும் சரி மனசும் சரி கட்டுப்பாட்டை இழந்துடும். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. தானிய உணவு, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்று தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு. உலகத்தில் வெவ்வேறு நிறைய தானியம் இருக்குது. நமக்கு தெரியாத தானியம்லாம் வெவ்வேறு நாடுகளில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தானியங்களை சாப்பிட்டாலே உடம்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. கட்டுப்பாடுகள் ஒரு பயம் இல்லாமல் போயிடும். ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும், மெத்தனம் ஏற்படும், அலட்சியம் ஏற்படும். கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையிலிருந்து தான் இதெல்லாம் உருவாகும். ஒரு கடினமாக உழைக்கும், அளவுக்கு அதிகமாக கடினமாக உழைப்பது, உயிரை பணயமாக வச்சு உழைப்பது, உயிர் மீது பயம் இல்லாமல் முரட்டுத்தனமாக உழைக்கிறது எல்லாமே இந்த தானிய உணவுகளால் தான் சாத்தியம். தானிய உணவுகள் இந்த கட்டுப்பாடற்ற மனநிலையை கொடுக்கும், அளவுக்கு அதிகமான ஆற்றலை தரும். அதனால் பக்க விளைவுகள் அதுதான் நோய்கள். அதனால் நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கும். அந்த ஆற்றலை உடம்பால் தாங்கிக்க முடியாது. தானியங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை உடம்பு தாங்கிக்க முடியாமல் நரம்பு மண்டலம் பாதிக்கும். அதோட பக்க விளைவு இதெல்லாம் ஊக்க மருந்து. தானியங்களை சமைச்சு சாப்பிட்றது அத்தனையுமே ஊக்க மருந்து. சண்டை போடுவதற்கான ஊக்க மருந்து, பிறரை அழிப்பதற்கான ஊக்க மருந்து. பிறரை அழிப்பதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அதற்கான ஊக்கத்தை இந்த தானியங்கள் மனுஷங்களுக்கு கொடுக்குது. அதனால் தானியங்களை சாப்பிட்டாலே ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும், ஒரு மெத்தனம் ஏற்படும். தானிய உணவு, இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டாலே ஒரு மெத்தனம், ஒரு சோம்பேறித்தனம், ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு மனநிலை இதெல்லாம் ஏற்படும். அழிக்கணுங்கிற எண்ணம் ஏற்படும். அந்த மாதிரியான உணர்ச்சிகள். அப்போ நம்ம கட்டுப்பாடாக வாழணும்னா நம்ம உணவை மாற்றிட்டா நம்ம கட்டுப்பாடு தானாகவே வந்துடும். நீ போராடி பெற முடியாத கட்டுப்பாட்டை, எவ்வளோ போராடி நீ உன்னால் பெறவே முடியாத அந்த கட்டுப்பாட்டை உணவை மாற்றிட்டாலே போதும். உனக்கு கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாமே வந்துடும். உண்மையாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருப்பது எல்லாமே வந்துடும். இந்த உணவில் சாப்பிட்டா உண்மையாகவும் இருக்க முடியாது, நம்பிக்கையாகவும் இருக்க முடியாது. எது தானிய உணவில் சாப்பிட்டா கட்டுப்பாடாக இருக்க முடியாது, உண்மையாக இருக்க முடியாது, நம்பிக்கையோடு வாழ முடியாது. ஏன்னா இந்த உணவில் சாப்பிட்டாலே அளவுக்கு அதிகமான வலிமை வந்துவிடும், அளவுக்கு அதிகமான ஆற்றல் வந்துவிடும். யாரையாவது அழிக்கணும், அடக்கணும், ஒடுக்கணும், ஒழிச்சு கட்டணும், அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வாழ்வதற்கான நம்பிக்கையே நமக்கு இருக்குது. நம்ம பாதுகாப்பாக வாழ்வோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே நமக்கு ஏற்படாது. அப்போ நாம் ஏன் கட்டுப்பாடோடு இருக்கணும்? நம்ம பாதுகாப்பாக வாழ்வோங்கிற நம்பிக்கையே நமக்கு இல்லாதப்போ நாம் ஏன் கட்டுப்பாடோடு இருக்கணும்? நாம் ஏன் ஒழுக்கமாக இருக்கணும்? நாம் ஏன் உண்மையாக இருக்கணும்? உண்மையாக இருந்து நம்ம என்ன சாதிப்போம்? எப்போ வேணாலும் நமக்கு ஆபத்து காத்திருக்கு, எப்போ வேணாலும் நமக்கு மரணம் நமக்கு காத்திருக்குது. கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. நோய் வேறு வந்துடும். நோய் எப்போ இடையிலே செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டா நோய் வரும். நோய் வந்தால் இடையிலே செத்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு உண்மையாக இருக்கணும்? நாம் எதுக்கு நம்பிக்கையோடு இருக்கணும்? நாம் எதுக்கு கட்டுப்பாடாக இருக்கணும்? அப்படிங்கிற அந்த கேள்வி வந்துடும். அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், யாருக்கும் உண்மையாகவே இருக்கக்கூடாது, நிறைய பெண்களை அனுபவிச்சிடணும், நிறைய ஆண்களோடு வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் மூலமாக தன்னை அனுபவிச்சிடணும் அப்படின்னு பெண்களும், நிறைய பெண்களை அனுபவிச்சிடணும் அப்படின்னா ஆண்களும் ஆசைப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு நிலை, நம்ம எப்போ வேணாலும் நமக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கும்போது அப்படி தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பத்தையும் சீக்கிரமாக அனுபவிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடற்ற மனநிலை தான் இந்த பேராசைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு வேணும். அப்படின்னா அந்த கட்டுப்பாடான உணவுகளை சாப்பிட்டாக்கா நம்ம ரொம்ப நாள் வாழ்வோம், வாழ்நாள் ஆயுட்காலம் முழுவதும் நம்ம உயிரோடு வாழ்வோம் அப்படின்னா நம்ம உண்மையாக இருப்பதில் அர்த்தம் இருக்குது. நம்பிக்கையாக இருப்பதில் நம்ம எந்த ஆபத்தும் வராது. நம்ம வன்முறைகளில் ஈடுபட மாட்டோம். ஏன்னா நம்ம மென்மையான மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது நமக்கு மென்மையான உணர்வு தான் ஏற்படும். அது நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமையை தராது, ஆற்றலை தராது, வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தாது. மனித உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு மென்மையான உணர்ச்சிகள் தான் ஏற்படும். அப்போ நம்ம இந்த மாதிரி வன்முறைகளில் நம்ம ஈடுபட மாட்டோம். ஈடுபடணுங்கிற ஆர்வம் நமக்கு வராது. அப்போ ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழ்வோம், நமக்கு நோயும் வராது. அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நம்ம உண்மையாக இருக்கலாம். ஏன்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழ போகிறோம். நம்ம உண்மையாக இருப்பதில் அப்போ தான் நம்ம உண்மையாக இருப்போம். பிறருக்கு நம்பிக்கையானவராக இருப்போம், கட்டுப்பாடாக நம்ம வாழ்வோம். அதனால் உணவு முறைக்கு கட்டுப்படணும். உணவு முறைக்கு நீங்கள் கட்டுப்பட்டுட்டிங்கன்னா அந்த உணவு உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். மனித உணவுகளை மட்டுமே உண்ணணும். மனித உணவுகளுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தீங்கன்னா அது உங்களை பாதுகாக்கும். அந்த உணவு முறைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் அந்த உணவு உங்களை பாதுகாக்கும். மனித உணவு முறைக்கு உண்மையாக இருந்தால் அந்த மனித உணவு நம்மை பாதுகாக்கும். அந்த உணவு நம்மளை பாதுகாக்கும். அதனால் அந்த உணவு மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் மனுஷங்க மேலே நம்பிக்கை வைக்கிறத காட்டிலும் அந்த உணவு மேலே நம்பிக்கை வைங்க. ஏன்னா உணவு சாப்பிட்டு தான் அந்த உடம்பே வளருது.
இப்போ மனித உடம்பு இப்போ இத்தனை பேர் இருக்காங்கன்னா அந்த உடம்பு எப்படி வளருது? எல்லாருமே மனுஷங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு உடம்பு தானே. அப்போ அந்த இத்தனை உடம்புகள் இந்த உலகத்தில் உயிர் வாழுதுன்னா அதுக்கு காரணமே உணவு தான். உணவு சாப்பிட்டு தான் அந்த உடம்பு உயிர் வாழுது. அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது உணவு மேலே நம்பிக்கை வைங்க. மனுஷங்க மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, இந்த உணவு மேலே நம்பிக்கை வைங்க. மனுஷங்க மேலே நம்பிக்கை வச்சா மனுஷங்க நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. அந்த உணவு மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, அந்த உணவு நம்மளை பாதுகாக்கும். அந்த உணவு முறை மேலே, மனித உணவு முறை மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் மாமிசத்தின் மீது வைக்கிற நம்பிக்கையை பால், முட்டை, தயிர், வெண்ணெய், நெய், பிரியாணி, மீன் இது மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களா? இது நம்மளை பாதுகாக்கும்னு நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்கள? அந்த நம்பிக்கையை மனித உணவுகள் மீது வைங்க. இது மனித உணவுகள் கிடையாது. தானியங்கள் மனித உணவு கிடையாது. மாமிசம், மீன், முட்டை, பால்லாம் மனித உணவு கிடையாது. அது மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, அது நம்மளை அழிச்சிரும். அப்போ நாம் வைக்கிற நம்பிக்கை எதன் மீது இருக்க வேண்டும் என்றால் மனித உணவுகள், இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட மனித உயிர்கள் உண்பதற்காக இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த உணவுகள் தான் நம்மளை பாதுகாக்கும். உணவு தான் நம்மளை பாதுகாக்கும். மனித உணவுகள் தான் நம்மை பாதுகாக்கும். மாறாக மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அது நம்மளை அழிக்க ஆரம்பிச்சிடும். அது இந்த மாமிசம், தானிய உணவுகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது நம்மளை அழிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மனித உணவுகள் எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், கடலைகள், தேன். இதுதான் தயிரெல்லாம் மனித உணவு கிடையாது. தேன் இதுதான் மனித உணவு. இந்த மனித உணவு மட்டுமே சாப்பிடுங்க, அது நம்மளை பாதுகாக்கும், மனித இனத்தையே பாதுகாக்கும். பார்த்தீங்களா, உணவுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் பாருங்கள். உணவு தான் கடவுள். நம்மளை பாதுகாக்க போகிறது, எதிர்காலத்தில் நம்மளை பாதுகாக்க போகிறது எதுனா உணவு தான். இப்போவும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணுமா? உங்கள் உடம்புல நோய் இருக்கா? உணவை மாற்றிடுங்க. நான் சொல்கிற மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க, அது உங்களை பாதுகாக்கும். அதை பாதுகாக்கும். மனித உணவு மேலே நம்பிக்கை வைங்க. ஏன்னா உணவு தான் இந்த உடல் வாழ்வதற்கும், உடல் உயிர் உருவாவதற்கும், வளர்வதற்கும், நம்ம உயிர் வாழ்வதற்கும் உணவு தான் காரணம். அதே நேரத்தில் நம்ம உயிர் வாழ்ந்தாலும் பாதுகாப்பாக உயிர் வாழ்வதற்கு பாதுகாப்பான மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும். நமக்கு பாதுகாப்பு தருகிற மனித உணவுகள், நம்மை மென்மையாக வைத்துக்கொள்கிற அந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். மென்மையாக இருக்கணும் அப்படின்னா மனித உணவுகளை சாப்பிடுங்க. எல்லாருமே மென்மையான அந்த மனித உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா மனுஷங்க எல்லாருமே மென்மையாக இருப்பாங்க. குற்றங்கள் இருக்காது, பாதுகாப்பானதாக மாறிவிடும், நோய்கள் வராது, பாதுகாப்பானதாக மாறிவிடும், மனித வாழ்வே மகிழ்ச்சியானதாக மாறிவிடும்.